Good evening, students. நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஓட்டமின்னியலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். மிகுதி விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம் சொன்னால் பார்ப்போம். சரி, மிக லேசான பாடம். அப்போ அதை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கூடிய முறையில் ஒழுங்காக படித்து வச்சுக்கொள்வோம். இங்கே ஓட்டமின்னியலில் நான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேன்னு சொன்னால், தடை சுருக்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். கேச்சோயின் விதி தொடர்பான வினாக்கள் பார்த்த அந்த லெவலில் தான் நாங்கள் நிற்கிறோம். சரிதானே? இப்போ என்னோட ஐடியா என்னன்னு சொன்னால், அதாவது தடை சுருக்களையும் கேச்சோயின் விதியை பாவிச்சு செய்ய வேண்டிய சில வகையான தடை சுருக்களை பாடமாக்குற ஸ்டைலில் சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கும் விருப்பம் இருக்காது, எனக்கும் விருப்பம் இல்லை. ஆகவே அந்த மாதிரியான தடை சுருக்கள் நான் உங்களுக்கு செய்து காட்டலை. சரியா? ரைட். அந்த மாதிரியான 2 தடை சுருக்களை சொல்லி காட்டிட்டு அதுக்கடுத்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு கேட்டால், நம்ம பழைய விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதாவது அழுத்தம் கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும் யோசிக்கிறேன். ரைட், ஓகே. முதலாவது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டால், இங்கே நான் உங்களுக்கு உயிர்த்தனின் பாலம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். அந்த உயிர்த்தனின் பாலத்தை ப்ரூஃப் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ரைட்டா? உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்டா செய்ய போறது என்னன்னா, உயிர்த்தனின் பாலம் அப்படிங்கிறது உண்மையானதா அப்படிங்கிறத நிறுவி பார்க்க போறோம். நான் நிறுவாம தான் கடைசி ஐடியாவை சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நிறுவல் செய்ய போறோம். ரைட், சரியா? அப்ப இதான் முதலாவது விஷயம். ஒரு உயிர்த்தனின் பால சர்க்கிட் நான் என்ன செய்யணும்னு சொன்னா போடுறேன். சரியா? நடுவில் ஒரு தடை காணப்படுது. இங்க சர்க்கிட் லைன் இப்படி வருது. இங்க ஒரு பேட்டரி போட்டிருக்கிறோம். அந்த மின்கலத்துக்குன்னு சொல்லி ஒரு மின் இயக்கு விசை காணப்படும். சரிதானே? இது 2 ஓம் தடை, இது 4 ஓம் தடை, இது 1 ஓம், இது 2 ஓம், இது 1 ஓம். சரியா? இது 10 வாட். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சரிதானே, இந்த விகிதத்துக்கு சமனாக இருந்தால் இந்த மின்னழுத்தம் இங்குள்ள மின்னழுத்தத்துக்கு சமன். அதை எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா மின்னழுத்தம் அப்படிங்கறது இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். ஆகவே அடுத்த விஷயமான இதனூடாக செல்லும் மின்னோட்டம் 0 அப்படிங்கறத நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். சரிதானே? ரைட்டா? இதான் சர்க்கிட். முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த சர்க்கிட்டை வரைஞ்சிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த சர்க்கிட் மின் வலை வேலைப்பாடு நீங்க என்ன செய்யணும் சொன்னா வரைஞ்சிக்கொள்ளுங்க. மின் வலை வேலைப்பாடை வரைஞ்சிக்கொள்ளுங்க. சரிதானே? அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் சொன்னா அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரைட், ஓகே. கவனிய பிள்ளை, இப்ப இந்த சர்க்கிட்ல அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ரைட்டா, இதுல நாங்க மின்னோட்டத்தை போட போறோம். மின்னோட்டம் போடும்போது மின்கலத்துல இருந்து போடணும். இங்க இருந்து வார மின்னோட்டத்தை நாங்க ஐ அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஐ மின்னோட்டம். அந்த ஐ மின்னோட்டம் இந்த இடத்துக்கு வருது. சரி, இங்க வருது ஐ மின்னோட்டம். இது 2ஆ பிரிய போகுது. சரியா? மேல போற மின்னோட்டம் நீங்க I1 அப்படின்னு சொல்லி எடுங்க. மேல போற மின்னோட்டத்தை I1 அப்படின்னு சொல்லி எடுங்க. கீழே போற மின்னோட்டத்தை I2 அப்படின்னு சொல்லி எடுப்போம். அல்லது I-I1 போட்டா உங்களுக்கு உறுப்புகள் எண்ணிக்கை குறையும். I-I1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்ப இங்க I1 மின்னோட்டம் வருது, இங்க I-I1 மின்னோட்டம் வருது. இதுல இருந்து கீழே போற மின்னோட்டத்தை நாங்க I2 எடுப்போம். அப்படி நீங்க கேட்கலாம், சார் இங்க இருந்து போகாம சில நேரம் இங்க இருந்து வருமா இருந்தா, அப்படி வருமாக இருந்தால் இது மறை பெருமானத்தை பெறும். ஒண்ணு இங்க இருந்து வாரதுல இருந்து I2 பிரிச்சு எடுக்கலாம், இங்க இருந்து வாரதுல இருந்து I2 பிரிச்சு எடுக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லை. ரைட்டா? அப்ப I1 I2 இங்க போயிட்டா இங்க வார மின்னோட்டம் உங்களுக்கு வரும் I1 மைனஸ் I2 அப்படின்னு வரும். இங்க I2 மின்னோட்டம் என்ன செய்யும் சொன்னா வரும். இங்க I மைனஸ் I1 வரும். ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல I மைனஸ் I1 பிளஸ் I2. I மைனஸ் I1 இங்க வரும், I2 சேரும், ரெண்டும் சேர்ந்து இங்க வரும். இது இங்க இருந்து வரும், இது இங்க இருந்து வரும். I minus I1 plus I2, I minus I1 plus I2,
மேல I1 மைனஸ் I2 வரும். கூட்டினீங்கன்னு சொன்னா இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். கடைசி மின்னோட்டம் I ஆக என்ன செய்யும் சொன்னா வந்து சேரும். ரைட்டா? அதுவும் வரத்தானே வேணும். இப்ப நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்முடைய பிரதானமான நோக்கம் அதாவது I20 சொல்லி காட்டணும். I2 மின்னோட்டம் 0 அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியா? ரைட்டா? மின்னோட்டத்தை போட்டு தொடர்றோம் பாருங்க. மின்னோட்டத்தை போட்டு தொடர்றோம் பாருங்க. இப்படிதான் மின்னோட்டத்தை போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க விருப்பமான மாதிரி உங்களோட மின்னோட்டத்தை நீங்க என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ளலாம். ரைட்டா? நான் தெரியாத கணியங்கள் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக ஒன்னு I1 எடுத்தா இன்னொன்னு நான் என்ன எடுத்தேன்னு சொன்னா I மைனஸ் I1 அப்படின்னு சொல்லி எடுத்தேன். I1 மைனஸ் I1 எடுத்தேன். சரி, நான் விருப்பமான மாதிரி மின்னோட்டம் போடலாம். இங்க மின்னோட்டத்துக்கு திசை இல்லை, சுழி தான் இருக்கு. அந்த சுழி மாறுமாக இருந்தால் நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும். மைனஸ்ல ஆன்சர் வரும். ஆகவே நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்வோம் சொன்னா போவோம். அடுத்தது பிள்ளை என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரிதானே, கேச்சோயின் விதி. இந்த சுற்றுக்கு ஒருத்தரம் கேச்சோயின் விதி பாய்க்கும். சிம்பிளான கேஸ். இல்லை என்னன்னா நம்மளோட நோக்கம் I20 காட்டணும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு மெமரைஸ் பண்ற ஸ்டைல தான் சொல்லி கொடுத்தேன். இந்த விகிதம் இந்த விகிதத்துக்கு சமனா இல்லை மின்னோட்டம் போகாதுன்னு அதை நான் நிரூபிக்கிறேன். அதை தான் நீங்களும் விரும்புவீங்களும் கூட்ட. ரைட்? இப்போ இதுக்கு கேச்சோயின் விதி பாவிச்சா இங்க இருந்து பாவிப்போம். பாவிக்கும் போது சரியான மிக முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அதாவது I சார்பாக தான் மற்ற மின்னோட்டங்களை எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இது சார்பாக I சார்பாக தான் மற்ற மின்னோட்டங்களை கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? ரைட். கேச்சோயின் விதியை பாவிச்சா 0 மின்னியக்க விசை தேடி போறோம். மின்னியக்க விசை எதுவுமே இல்லை. மின்னியக்க விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை சமன் IR பெருக்கம். நாங்க போற திசையிலேயே இந்த திசையில போறோம். போற திசையிலே மின்னோட்டம் போனா சகடு வரும். 2 × I1. இப்படியே வந்து கீழே இறங்குறோம். நாங்க போறதும் இந்த சுழியில தான், மின்னோட்டம் அதே சுழியில போகுது. ஆகவே சக 1 × I2 அது I2 வரும். இப்படி வந்து பழைய இடத்துக்கு வரணும். நான் இந்த சுழியில வாரோம். இது எதிர் சுழியில இருக்கு, நம்மளை எதிர்க்குது. நம்மளை எதிர்த்தா மைனஸ். மைனஸ் 1 × 1 போட தேவையில்ல. பிராக்கெட் பண்ணி போடாட்டி எல்லாமே சிக்கலாகும். I மைனஸ் I1. இதை இதால் பேருக்கு நான் மைனஸ் I, அதை நான் இங்கே கொண்டு வந்து எழுதி கொள்ளலாம்னு யோசிக்கிறேன். சமன் 2 I1, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 I1 சக I2 அப்படின்னு வரும். இதான் நம்முடைய முதலாவது சமன்பாடு. இதை தனியாக எழுதி வச்சுக்கொள்வோம். 3 I1 சக I2 சமன் I. இது முதலாவது சமன்பாடு. நம்மளோட நோக்கம் இன்னைக்கு I2 கண்டுபிடிக்கிறோம். I2 வர வேண்டிய ஆன்சர் 0 வந்தா சக்சஸ். ரைட் தானே? ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு நாம போக போறோம். இரண்டாவது, இந்த சுற்றுக்கு கேச்சோயின் விதி. விருப்பமான ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கலாம். நான் இந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறேன். இதே சுழியில போகலாம்னு யோசிக்கிறேன். இங்க இருந்து போறேன். மின்னியக்க விசை இல்ல, மின்னியக்க விசை இல்ல, இல்ல, இல்ல. மின்னியக்க விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. நான் இந்த சுழியில தான் முதல்லையும் போனேன் மின்னோட்டங்களுக்காக, மின்னியக்க விசைகளுக்காக. IR பெருக்கத்துக்காகவும் இதே போக்குல போறேன். நான் போற திசையிலேயே மின்னோட்டம் போகுது. அப்ப 4 × I1 மைனஸ் I2 கட்டாயம் பிராக்கெட் வந்து இங்க வந்தா நான் வர்றேன். மின்னோட்டம் என்ன எதிர்க்குது, நம்மளை எதிர்த்தாலே மைனஸ் தானே. 2 × I மைனஸ் I1 பிளஸ் I2. ரைட். நான் இங்க ஆள போறேன். இதுவும் நம்மளை எதிர்க்குது. என்னடா இது? 1 × I2 மைனஸ் I2. I சார்பா தான் ஆன்சர் எடுக்க போறோம். மைனஸ் 2I அது இங்க கொண்டா நீங்க சொன்னா பிளஸ் 2I ன்னு சொல்லி வரும். இங்க 4 I1, இங்க பிளஸ் 2 I1, அப்ப மொத்தம் 6 I1 ன்னு சொல்லி வரும். இங்க மைனஸ் 4 I2,
மைனஸ் 4i2. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா மைனஸ் 2i2. மைனஸ் 4i2 மைனஸ் 2i2. அப்ப மொத்தம் எவ்வளவு? மைனஸ் 6. 4 2 6 6 3 மீது மைனஸ் 7i2 4i2 6i2 எல்லாமே மைனஸ்ல வந்துருச்சு. இப்ப இரண்டாவது சமன்பாடு நமக்கு ரெடி. சோ நாங்க அதை எழுதிக் கொள்வோம். 6i1 மைனஸ் 7i2 சமன் 2i. இரண்டாவது சமன்பாடு. நமக்கு இன்னைக்கு என்ன டியூட்டி? நம்முடைய டியூட்டி என்னன்னா i2 சமன் 0 காட்டுறது. சரியா? ரைட். அப்ப i2 0 காட்டணுமானா i1 அகற்றலாம்னு யோசிக்கிறேன். இத ரெண்டால பெருக்குவோம். 6i1 சக 2i2 சமன் 2i. இது மூணாவது சமன்பாடு. இங்க இருந்து வந்துச்சு. இத ரெண்டால பெருக்கினேன். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஆட்கள் இவங்க ரெண்டு பேரும். ரைட். i1 i2 வில் அமைந்த இரு ஒருங்கமை சமன்பாடுகள். சரிதானே? நான் என்ன யோசிக்கிறேன்னா இதுல இருந்து இதை கழிப்போம்னு யோசிக்கிறேன். 6i1 போன எவ்வளோ? 0. இதில் இது போன எவ்வளோ? இதில் இதை கழிக்கும் போது கழிக்கிறதுக்கு ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸுக்கு பிளஸ் ஆகிரும். 9i2 சமன் 2i இருந்து 2i போனா 0. i2 சமன் 0 எத்தனையால பிரிச்சாலும் 0. இதத்தான் பிள்ளைகள் நான் முதல்ல சொன்னேன். கேச்சுவன் விதியை பாவிக்காத நம்மளுக்கு இதை நிறுவ முடியாம இருந்துச்சு. கேச்சுவன் விதியை நீங்க படிச்சுட்டீங்க. சோ இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்னு சொன்னா அதை நிறுவ முடியும். சரிதானே? ரைட்டா? அப்ப இங்க உயிர்த்தனின் பாலத்தில் இதனூடா செல்லும் மின்னோட்டம் இந்த விகிதத்துக்கு இந்த விகிதம் சமனா இருந்தா இது 0வா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நிறுவி காட்டியிருக்கேன். விளைச்சா? இதான் நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ரெண்டாவது விஷயத்துக்கு போகும் பிள்ளை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சில வகையான தடை சுருக்கல்களை நீங்க செய்ய முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. சார் எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தா நான் பட் இந்த மாதிரியான செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி சில வகையான தடை சுருக்கல்கள் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரியா? அதுல ஒரு 3 வகை நான் இன்னும் சொல்ல இருக்கு. அதுல ஒரு வகை தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல போறேன். சரியா? ரைட். என்ன அப்படின்னு கேட்டா நான் முடிஞ்ச அளவுக்கு பெருசா படத்தை வரைவோம். நீங்க போன்ல சின்னதா பாக்குறதால. ரைட். கவனிங்க. இந்த மாதிரியான ஒரு சர்க்கிட். சரியா? இது 2 ஓம், இது 1 ஓம். இது நாம சொல்லுவோம் 2 ஓம்னு. இது 1 ஓம், இது 2 ஓம். டக்குன்னு பார்த்தோம் உயிர்த்தனின் பாலம்னு தான் தோணும். சில பேர் என்னோட கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க, சார் இது உயிர்த்தனின் பாலமா அப்படின்னு. சிலர் அதை யோசிக்கவே இல்லை. இதை இதால பிரிச்சா இதை இதால் பிரிக்கிறதுக்கு சமனா இல்லையான்னு யோசிக்கவே இல்லை. சுருக்கி முடிச்சாச்சு. கவனம். சரிதானே? அவதானிக்கணும். நான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கணக்கு செய்யக்குள்ள பிரிச்சு காட்டுனேன். இங்கேயும் பிரிச்சு காட்ட போறேன். 2/1 சமன் 1/2. 2/1 சமன் 1/2 சமன் இல்லை. ஆனா அதே நேரம் சமன் இல்லாம இருந்தா மட்டும் பத்தாது. நான் சொல்ற கேஸுக்கு இந்த விகிதத்தூட்டு இது நிகர்மாறாக இருக்க வேண்டும். தலைக்கீழ நிகர்மாறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த விகிதம் இந்த விகிதத்துக்கு தலைக்கீழாக நிகர்மாறாக இங்க தொகுதி எண் இங்க பகுதி எண்ணாவும் இங்க உள்ள பகுதி எண் இங்க தொகுதி எண்ணாவும் இருந்தா எப்படி சுருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். மெயின் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டா இங்க ஒரு மின்னோட்டம் போட்டாச்சு i1. அந்த i1 இங்க வரும். இங்க ஒரு மின்னோட்டம் i2 வருதுன்னு யோசிச்சா அந்த மின்னோட்டம் இங்க போகும். நாங்க தடை சுருக்கம் தான் படிச்சிட்டு இருக்கோம். அப்ப தடை சுருக்கிறதுக்காக லேசான விஷயம் தான். அப்ப சில பேர் மனசுல போகும், சார் இதையும் நிறுவி காட்ட முடியாதான்னு. ஆரம்பத்திலேயே நிறுவனா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது நீங்களும் ஒர்க் பண்ண தானே வேணும். அதனால நான் எந்த ஒரு நிறுவனம் செய்யல. சரி, அடுத்த கிளாஸ் நாங்க நிறுவனம் செய்வோம். இந்த கிளாஸ் விஷயத்தை படிப்போம். சரி, உயிர்த்தனின் பாலம் இன்னைக்கு நிறுவி காட்டினேன். அந்த மாதிரி அடுத்தடுத்து நான் நிறுவி காட்டுறேன். என்ன சொல்றேன், உயிர்த்தனின் பாலத்துல தலைகீழ் இருந்தா இங்க வார மின்னோட்டம் இங்க போகும், இங்க வார மின்னோட்டம் இங்க போகும்.
ரைட்டா? அப்ப இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு அடுத்த பிரச்சனை. அதுக்கு நான் சொல்லக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க யோசிச்சா உங்க மனசுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிசிட்டியில. நீங்க இதுதான் பெருசு நீ யோசிச்சா இது மேல போறதாகவும் இது கீழே வரதாகவும் யோசிங்க. இவர் பெரிய ஆள், இவர் சின்ன ஆள். அப்ப சின்ன கரண்ட் ஒன்று கீழே வருது, பெரிய கரண்ட் ஒன்று மேல வருது. I2 மைனஸ் I1 போட்டு மேல போட்டுருங்க. வேணான்னு சொல்றேன். இல்ல சார் நான் I1 தான் பெருசு நீ யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த கரண்ட் கீழே வந்து இப்படி போகுது, இந்த கரண்ட் மேல போகுது. அப்ப நடுவுல வாருது. இது பெருசுன்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்க, இது சின்னதுன்னு தீர்மானிச்சிட்டீங்க. அப்ப I1 மைனஸ் I2. நான் செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்றேன். இதுதான் பெருசுன்னு நாங்க முடிவெடுத்தோம். அப்ப I1 கீழே வருது, இது சின்னது I2. அப்ப இங்க விளைவுள் மின்னோட்டம் பார்த்தா I1 பெருசுன்னு நாங்களா எடுத்தோம். அதனால I1 மைனஸ் I2 ரைட்டா இவர் இப்படி போகுது. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்ன? இந்த ஏங்கிற புள்ளிக்கும் இந்த பிங்கிற புள்ளிக்கும் இடையில விளைவுள் தடையை கண்டுபிடிக்கிறதுக்காக சரியா ஃபர்ஸ்ட் டைம் கேச்சுவன் விதியையும் நாங்கள் கை கெடுக்கிறோம். இவ்வளவு நாள் கேச்சுவன் விதியை கை கெடுக்காம செய்தோம். இங்க கட்டாயம் கேச்சுவன் விதியையும் கை கெடுக்கணும். சரியா? விளைவுள் தடை என்றால் என்ன? இங்க கொடுக்கிற வால்டேஜே கொடுக்கணும், இங்க அது உறிஞ்சிற மின்னோட்டமே உறிஞ்சணும். அப்படியாகப்பட்ட இந்த அவ்வளோ தடைக்கும் சமனான ஒருவர், அவர் தான் விளைவுள் தடை. ரைட்டா? ரைட். திடீர்னு பேட்சி ஒன்று போட்டு நீ யோசிக்காதீங்க, இன்னும் வச்சுக்கொள்வோம். விளைவுள் தடை ஆகணும் வச்சுக்கொள்வோம். அதே பேட்டரியை நான் இங்கேயும் கொடுக்குறேன். பேட்டரி அவங்க தராட்டி நீ போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் தடை சுருக்களுக்கு உண்மையான மெத்தட். அதெல்லாம் ஷார்ட் கட்ஸ். இப்படிதான் உண்மையாலுமே தடை சுருக்கள் கண்டுபிடிக்கணும். புதுசாக அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்து அப்படிதான் செய்யணும். அடுத்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போனோன்னு வித்தியாசமான தடை சுருக்கள்லாம் செய்வீங்க. நான் இங்கே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பகிர்ந்துக்கலாம்னு யோசிக்கிறேன். நாங்கள் படிக்கிற காலங்களில் நான் ஏதோ படிப்பேன். என்னை விட நல்லா படிக்கிறாங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு படித்து கொடுத்த சார், சரியா, அவரோட பேரை நான் என்ன சொல்லலாம், பாலமுருகன் சார் சொல்லி, அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அப்போ அவர் படித்து கொடுப்பாரு. சரியா? படித்து கொடுக்கும்போது நல்லாவே படித்து கொடுப்பாரு. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சொல்லுவாங்க, அப்படியே நம்மளோட இருக்காண்டா அப்படின்னு சொல்லி. அவனை எனக்கு தெரியாது, ஏன்னா பயோ கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் எக்ஸப்டுங்கிறவர். அவர் கேட்குற கேள்வி சாருக்கே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பயங்கர ஆள் போலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, நமக்கு சிலபஸில் கொஞ்சம் விஷயம் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தடை சுருக்கங்களை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். நம்ம விரும்பின மாதிரி உள்ள எல்லா தடை சுருக்களையும் நம்மளோட சிலபஸ் வச்சுட்டு செய்யலாது. இப்போ அவர் அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்காரு, சிலபஸ் இல்லாத மாதிரி சர்க்கிட்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது பிறகு தான் எனக்கு விளங்கிச்சு. அப்போ சார் குழப்பற மாதிரியே கேள்வி நீங்களும் போடலாம், அந்த காலத்தில் போட்ட மாதிரி. அது சிலபஸ் சுருக்கி இல்லை அப்படிங்கிறத அர்த்தமே ஒழிய, சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கேள்வியும் நீங்கள் செய்ய விரும்புறீங்களா, நீங்கள் எங்கே போங்க, யூனிவர்சிட்டிக்கு போங்க, எலக்ட்ரிக்கல் செய்யுங்க. மற்ற பாடம் செய்தாலும் சான்ஸ் இருக்கும், பட் எலக்ட்ரிக்கலுக்கு அதிக சான்ஸ், நிறைய சுருக்கள் செய்யலாம். இங்கே வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. சரிதானே? ரைட்டா? அப்போ எழுந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அப்போ நீங்களும் நிறைய தடையெல்லாம் போட்டு எனக்கு நீங்கள் ஒன்றாந்து கேட்கலாம். வித்தியாசமான சர்க்கிட், எனக்கு எல்லா சர்க்கிட்க்கும் சுருக்கள் செய்ய தெரியாது. ஏன், நம்மளோட சிலபஸில் கொஞ்சம் விஷயம் தான் இருக்குது, அதை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்குறது வேஸ்ட். அதை யூனிவர்சிட்டியில் தான் பார்க்கணும். சரிதானே? ரைட்டா? அப்போ அதை எதுக்காக சொன்னீங்கன்னா, சில பேர் நிறைய தடை சுருக்களை கொண்டாந்து உங்களை குழப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ விஷயத்துக்கு பழையபடி நாங்கள் போகலாம் யோசிக்கிறேன். இங்கேயும் யோசிப்போம். சரிதானே? நாங்கள் இங்கே கொடுக்குற வால்டேஜ் கொடுத்துட்டோம். இங்கே மொத்தமாக வார மின்னோட்டத்தை 5 எடுப்போம். அதே மின்னோட்டம் இங்கே என்ன செய்யணும், வரணும். அப்படியா இருந்தால் தான் இது விளைவு. இப்போ வேற ஒன்றும் நாங்கள் செய்ய போகிறதில்லை. எப்படி இந்த ஒர்க் செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த சுற்றுக்கு ஒரு கேச்சுவன் விதியை பாவிக்கணும். கேச்சுவன் விதியை பாவிச்சா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னியக்க விசைகளின் நச்சர கணித கூட்டுத்தொகையை தேடி நாங்கள் சர்க்கிட் முழுக்க அழைஞ்சிட்டோம். மின்னியக்க விசைகள் IR பெருக்கம், நாங்கள் போகிற திசையிலே கரண்ட் போனால் நாங்கள் அதுக்கு ப்ளஸ்னு கொடுப்போம், 2I1. நாங்கள் போகிற திசையிலே கரண்ட் போகுது, ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், 2 × I1 + I2. நோ டவுட். நாங்கள் வாரோம், கரண்ட் நம்மளை எதிர்க்குது, ஆகவே -I2 அப்படின்னு சொல்லி இங்கே சக 2I1 சக 2I1, அப்போ 4I1 அப்படின்னு சொல்லி வரும்.
சக 2 i2 sin i2 அப்ப சக i2 னு வரும். சரியா? கேட்வன் விதியை பாவிச்சோம். 2i2 இது நான் கரண்ட் போற திசையிலே வந்துச்சு. ஆகவே பிளஸ் 2i1 மைனஸ் i2 வேணும். i1 மைனஸ் i2 இவர் நம்மளை எதிர்த்தாரு. ஆகவே மைனஸ் போட்டோம். சுருக்கல் ஒரு சின்ன பிரச்சனை வரும். எனக்கு ஒரு மைனஸ் நான் முதல்ல மிஸ் பண்ணிட்டேன். இங்க 2i1 4i1 சரி, மைனஸ் 2i2 மைனஸ் i2 அப்ப மைனஸ் 3i2 வரும். அது இங்கிட்டு கொண்டாந்தா பிளஸ் 3i2. இது ஒரு தொடர். இதை ஃபர்ஸ்டா செய்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சரியா, இந்த சுற்றுக்குள் கேட்வன் விதியை பாவிக்க போறீங்க. ரைட்டா? இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே வாருது. கீழால வாரை சார் அப்படின்னாலும் ஓகே தான். ரைட்டா? கீழால வாரை சார் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நம்ம கீழால போவோமா? அல்லேசுமா எனக்கு தெரியுது. இது ரெண்டுமே ஒன்று தான். ரைட், கீழால போவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பிளஸ் இ மின்னியக்கு விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை பிளஸ் இ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேட்டரியோட பிளஸ் போறோம். பிளஸ் இ 7 IR பெருக்கங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை பிளஸ் ஒரு i2 பிளஸ் 2i1 சரியா? ரைட். இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, சரிதானே, இங்க ஒரு வேலை செய்யறோம். மின்னியக்கு விசைகளுக்கான தொடர்பு எடுத்துக்கணும். அடுத்து நான் செய்ய போற வேலை இ சமன். இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நான் என்ன செய்ய போறேன்னா i2 i1 சார்பா போட போறேன். அப்ப i2 i1 சார்பா சொல்றதா இருந்தா 4i1 இன் கீழ் 4i1 இன் கீழ் 3 அப்படின்னு சக 2i1 மேலே கீழே 3 பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு நான் இந்த இடத்த அழிக்கிறேன். i1 சமன் இந்த மேலே கீழே 3 பெருக்கியாச்சு. பெருக்குனா நம்ம எல்லாத்தையுமே செய்து கடிதம் போறோம் இல்லை, எல்லாரும் லேசா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தொடர்பு. இத கூட்டும் போது 10i1 இன் கீழ் 3 இங்க 3 பெருக்கப்படும். 3e இன் கீழ் 10 அப்படின்னு சொல்லி இந்த தொடர்பு எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, விளைவு தடையை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? ரைட். வார மின்னோட்டம் IR சரியா? ரைட். அதுக்கடுத்து என்ன செய்யறேன்னா, இங்க ஒரு கேட்வன் விதியை பாவிக்கிறது. இங்க இருந்து பாச்சா பிளஸ் இ சமன் மின்னியக்கு விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை சமன். இங்க இருந்து போறேன். பேட்டரியில பிளஸ்க்கு போனா பிளஸ் இ சமன் IR பெருக்கங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை. IR பெருக்கம் தேடிட்டு போகலாம். I into R. அவங்களே தெரியும். I காக I1 plus I2 into R. I2 into R. அடுத்த இந்த டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டா, E சமன் சரியா, அதாவது I2 கா பிரதியிட்டது. பிரதியிட்டா 4 இன் கீழ் 3 வரும். I2 கா பிரதியிட்டா 4 இன் கீழ் 3 ஆகிடும். I2 கா பிரதியிட்ட போறேன். 4 இன் கீழ் 3 ரைட். எப்படி அடுத்து E சமன் இந்த மேலே கீழே 3 அளவு இருக்குன்னா 7i1 இன் கீழ் 3 into R. 7i1 இன் கீழ் 3 into R. சரியா? நீங்க இது ஒரு வீடியோங்கிறனால முன்னுக்கு பின்னுக்கு தள்ளி உங்களுக்கு வேண்டிய செய்து கொள்ள முடியும். அதால நான் என்ன செய்யணும், நான் ஃபைனல் ஆன்சருக்கு போறேன். இது விட்டு விளைவில் தடையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் செஞ்சிருக்கிறோம். சரிதானே? ரைட். ஷார்ட்கட் சொல்லித்தாரேன், முதல்ல இதை பாருங்க. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டா, இங்க உள்ள i1 இங்க உள்ள i1 சமப்படுத்துவோம். இங்க i1 சமப்படுத்தினா 3e இன் கீழ் 10 ஏற்கனவே தொடர்பு எடுத்தது. இங்கே சமப்படுத்தினா 3e இன் கீழ் கவனமா வேலையை செய்யணும். 7r சொல்லிடுவோம். 3e இன் கீழ் 7r சொல்லிடுவோம். 3 வெட்டுப்பட்டுரும். அப்ப r-க்கான விட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 இன் கீழ் 7 ஒன்று வரைத்தான் விளைவு தடை. 10 இன் கீழ் 7 ஓம் அப்படின்னு சொல்லிடுவோம்.
கணேஷா இதான் லாங் மெத்தட், அதாவது இந்த தடையை கண்டுபிடிக்கிறதுக்கான லாங் மெத்தட். இதையும் ஒரு தடவை நீங்க என்ன செய்யுங்க சொன்னா பார்த்து வச்சுக்கணும். ரைட்டா? இதையும் ஒரு தடவை நீங்க என்ன செய்யுங்க சொன்னா பார்த்து வச்சுக்கணும். ரைட் தானே? ரைட். லாங் மெத்தட் தான் பார்த்துட்டோம், ஷார்ட் மெத்தட் பார்க்கல. 10 விகிதம் தலைகீழாக இருந்தால் சுருக்கல்ல பிழை இருந்துச்சான்னு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ரைட். முதலாவது இந்த மெத்தட்ல செஞ்சு 2 கேள்வி சரி நீங்க விடை எடுக்கணும் சரியா சொல்றேன். தான் உண்மையான எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு என்ன செய்யும் சார் மேடம். அப்படின்னா இங்க பயன்படுத்துற ஒரு மெத்தட் கேச்சுவன் விதியை பாவிச்சு தடை கண்டுபிடிக்கிறது, இதுதான் காமன் மெத்தட். எந்த ஒரு வலைவேலைப்படாமல் செய்யலாம். ஆனா I1 I2 I3 நிறைய கணியங்கள் கூடிட்டா அது நமக்கு பிசிக்ஸ் சிலபஸ் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கணேஷா ரைட், ஓகே. இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்ப நாங்க என்ன படிக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, முதலாவது உயிர்த்தனின் பாலத்துல நடுவுல போற கரண்ட் 0ன்றது உண்மையா? உண்மைன்னு நான் காட்டுறேன், ஒரு உதாரணம் எடுத்து. ரெண்டாவது உயிர்த்தனின் பாலத்தின் நிகர்மாருக்கு தியரி ரீதியா எப்படி கேள்வி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எம்சிக்கு நீங்க இவ்வளவு ஒர்க் செய்ய முடியாது, அதை விட ஷார்ட்டா நீங்க செய்யலாம். நான் சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான கடைசியா நான் போட்ட விகிதம் மாதிரி ஒரே ஒரு எம்சிக்யூ வந்திருக்கு சரியா. அதுல கரண்ட் எல்லாம் கொடுத்தே அவங்க கேட்டிருந்தாங்க. ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு நம்மளோட மெயின் டார்கெட் மின் அழுத்தம் கண்டுபிடிக்கிறது சம்பந்தமா தான் நாங்க விஷயம் பார்க்க போறோம் சரியா. எலக்ட்ரிசிட்டியில மின் அழுத்தம் அப்படிங்கறத பாக்குறத விட மின்னழுத்த வேறுபாடு தான் நாங்க என்ன செய்யணும் பார்ப்போம். மின்னழுத்த வேறுபாடு எலக்ட்ரிக் ஃபீல்டுல தான் மின்னழுத்தம் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டியிலையும் சில சந்தர்ப்பங்கள்ல மின் அழுத்தம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி? ஒரு புள்ளி சார்பாக இன்னும் ஒரு புள்ளியின் மின் அழுத்தத்தை நாங்க கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல புவித்தொடுப்பு செய்வாங்க. இங்க எலக்ட்ரிசிட்டியில முழு எலக்ட்ரிசிட்டியிலையுமே நாங்க புவித்தொடுப்புன்னு ஒண்ணு செய்யறோம். அந்த புவித்தொடுப்பு என்பது கற்பனையான ஒரு புவித்தொடுப்பு, வர்ச்சுவல் எர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் புவித்தொடுப்பு செய்வோம். அந்த டைம் என்னன்னு சொல்றோம் சொன்னா, பூமியோட தொடுக்கிறது தான் புவித்தொடுப்பு. பூமி என்பது மிகப்பெரியது, அதை எவ்வளவு வேணாலும் ஏற்றங்களை வாங்கக்கூடியது, எவ்வளவு வேணாலும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொண்டு போவோம். எலக்ட்ரிசிட்டியில் அடுத்து இன்னொன்னு சொல்லுவோம், அந்த பூமியினுடைய மின்னழுத்தத்தை நாங்க 0 எடுத்துதான் கேள்வியை கொண்டு போவோம் சரியா. கேள்வியை மட்டுமல்ல இயற்கையும் அதை தான் சொல்லுவோம். பூமியோட அழுத்தம் 0 நாங்க ஃபுல்லாவே பிசிக்ஸ்ல எடுக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி நாங்க இங்க வீட்டு மின்னியல் படிக்கல, அப்ப வீட்டில் உள்ள புவித்தொடுப்பு சம்பந்தமா நீங்க யோசிக்காதீங்க. நான் அதை பத்தி பேசுவோம்னு யோசிச்சேன், அதுக்கு பிறகு வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு. நான் வேறு மாதிரி தான் அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி நாங்கள் பேசுவோம். இன்னைக்கு நாங்கள் முக்கியமான விஷயத்தை முடிச்சுக்கிறோம். இங்க புவித்தொடுப்புக்கான குறியீடு வழக்கமானது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுதான். வீட்டில் நீங்க ஒரு பிளக் ஒன்று எடுத்து பார்த்தா அந்த பிளக்ல புவித்தொடுப்பு, அதாவது 3 கூறுகள் உள்ள இதுல இந்த அடையாளம் போட்டிருப்பாங்க. ஆக மேல் உள்ளதுக்கு இதான் புவித்தொடுப்புக்கான அடையாளம். இங்க எலக்ட்ரிசிட்டி சர்க்கிட்ல புவித்தொடுப்பு அடையாளம் பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்க இது கற்பனை. இங்க உள்ள அழுத்தத்தை என்ன யோசிக்கிறாங்க, 0 எடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, நீங்க யூனிவர்சிட்டி போன பிறகு இதை கிரவுண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, இல்ல தரை கிணைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்ல சொன்னா. என்னத்தான் சொன்னாலும் நார்மலான நம்ம பார்க்க எலக்ட்ரிசிட்டி சர்க்கிட்ல கற்பனையாகத்தான் புவித்தொடுப்பு செய்யும். என்ன வெறுமனே அங்க உள்ள அழுத்தம் 0 எடுக்கும். இது எதற்கு ஒப்பானது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. சார்பு வேகம் படிக்கும் போது A, B என்னும் 2 பொருட்கள் இயங்குது. A சார்பாக B இன் வேகம்னா A வேகத்தை 0 ஆகும். கற்பனையா அந்த மாதிரி அதே விஷயம் தான் இங்க வருதுங்கிற மாதிரி யோசிக்கிட்டா சரி. ஓகே, இன்னைக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் மின்னழுத்தம் கண்டுபிடிக்குவோம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இதை படிச்சுட்டா பிள்ளைல அம்மா எலக்ட்ரிசிட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதை வச்சு நிறைய கேள்விகள் செய்யலாம் சரியா. சில பிள்ளைங்க எனக்கு கேட்ட டவுட்ஸ்க்கெல்லாம் நான் தீர்வு சொல்லலை, பொறுமை அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இதை படிச்சுட்டோம்னு சொன்னா நிறைய கேள்விகளை நம்மளால செய்யக்கூடிய சரியா. ரைட். இன்னைக்கு மின்னழுத்தம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட் சரிதானே. ரைட், சிம்பிளாகவே போவோம். முதல்ல சிம்பிளா சர்க்கிட் அப்படின்னு ஒன்று போடாம பார்ப்போம். ஒரு பேட்டரி ஒன்று இருக்கு. ரைட், இந்த லைட்டை நான் டச் பண்ணி விட்டேன் ஏற்கனவே. இது 4 வால்ட்,
புள்ளி ஏயில் மின்னழுத்தம் யாது அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி வரலாம். இவ்வளவு சிம்பிளா வராது, சும்மா நான் சொல்றேன். எங்க அழுத்தம் கேட்டாங்க, ஏல வி சரியா. புள்ளி பி சார்பாக அப்படின்னு சொல்லியிருந்தா புவித்தொடுப்பு அவங்க செய்யாட்டி நம்ம தொடுத்துட்டு போயிருப்போம். இங்கதான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன், திரும்ப சொல்றேன். புள்ளி ஏயில் மின்னழுத்தத்தை பி சார்பாக காண்கன்னு சொல்லியிருந்தா புவிக்கு தொடுக்காட்டி நம்ம தொடுத்துருப்போம். ஏன்னா பி சார்பாக கேட்டா பிஏ தொடுக்கணும். இதான் தொடுத்திருக்கேன். ஸோ நமக்கு அந்த வேலை சரியா. பி சார்பாக அழுத்தம் இங்க புவிக்கு தொடுக்கப்பட்டது. புவிக்கு தொடுக்கப்பட்ட அங்க உள்ள அழுத்தம் என்ன, 0. தெரிஞ்ச புள்ளியில் உள்ள அழுத்தத்தை போடுங்க. தெரிஞ்ச புள்ளியில இருந்து தெரியாத புள்ளிக்கு போகும். 0 0 0. நீங்க இப்படி போடாதீங்க, நான் ஒரு பழக்கிறதுக்காக. பேட்டரியோட பிளஸுக்கு போனா கேச்சோயின் விதியிலையும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் அழுத்தம் கூடும். +4 பிளஸுக்கு போனா +4 இங்க +4 +4 +4 +4 ரைட். ஆகவே VA = 4 இதுல என்ன பிள்ளைங்க கஷ்டம் இருக்கு, அவ்வளவுதான். சோ சிம்பிள். இன்னொரு கணக்கு பார்க்கிறோம். இன்னொரு மின்கலம் இருக்கு. இந்த மின்கலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. இதனுடைய மின் இயக்க விசை 3 வாட். புள்ளி பி சார்பாக ஏயின் மின்னழுத்தம் கேட்கிறாங்க. புள்ளி பி சார்பாக ஏயின் மின்னழுத்தம் எது சார்பாக கேட்டிருக்கிறாங்க, பி சார்பாக. நீங்க கேள்வி எழுதும்போது புள்ளி பி சார்பாக ஏயின் மின்னழுத்தம் எழுதிட்டு நீங்க புவித்தொடுப்பு செய்யுங்க. புள்ளி ஏழு உள்ள மின்னழுத்தத்தை கண்டுபிடிப்போம். ஏழு உள்ள மின்னழுத்தம் 0. வாரம் பேட்டரியில மைனஸ்க்கு போறோம். -3 0 0 0 0. பேட்டரியில மைனஸ்க்கு போனா -3 இப்படி போடாதீங்க. ரைட். -3 வாட். இவ்வளவுதான் பிள்ளைகள் வேலை. அப்ப பேட்டரியில பிளஸுக்கு போனா என்ன செய்யணும், மைனஸ்க்கு போனா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அடுத்து தடை சம்பந்தமாக யோசிக்க போறோம். என்ன சம்பந்தமாக யோசிக்க போறோம், தடை சம்பந்தமாக. நீங்க ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி விஷயங்கள் எழுதி போங்க. அடுத்து தடை சம்பந்தமாக நாங்கள் யோசிக்க பார்ப்போம். ரைட்டா? ரைட். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கேள்வி செய்துட்டு போவோம். வழக்கம் போல வீடியோ நிப்பாட்டுறீங்க, நான் போடுற கேள்வி செய்வீங்க. அதுக்கு பிறகு வீடியோ ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? ரைட். இன்னொரு மின்கலம் இருக்கு. இன்னொரு மின்கலம் இருக்கு. ரைட்டா? புள்ளி ஏ, புள்ளி பி, புள்ளி சி, புள்ளி டி. ரைட்டா? ரைட். புள்ளி பி சார்பாக புள்ளி ஏ, சி, டி என்பவற்றில் மின்னழுத்தங்களை காண்க. ரைட். VA அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், பி சார்பாக தான் கேட்கிறாங்க. பிய புவித்தொடுப்பு செய்யுங்க. இது 4 வாட், இது 3 வாட், இது 2 வாட். நான் சொல்ல போடுறேன். எப்பயுமே தெரிஞ்சதுன்னு தெரியாததுக்கு போகணும். எங்க உள்ள அழுத்தம் கேட்கறாங்களோ அதை போட்டுக்கொள்ளுங்க. எது சார்பாக கேட்கறாங்களோ அவங்க புவித்தொடுப்பு போடுறோம். கற்பனையாக இங்க இருந்து வாரம் 0 0 0. அப்ப 0 போட்டுக்கொள்ளுங்க. பேட்டரியில மைனஸ்க்கு வாரம் -4 -4 -4 VA சமன் -4 வாட். சிம்பிள். அடுத்தது சீனுடைய மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கிறோம். VC B சார்பாக தான் கண்டுபிடிக்கிறோம். B ல இருந்து போகணும். B ல மின்னழுத்தம் 0 0 0 0. பேட்டரியில மைனஸ்க்கு போறோம். -3 போகும். VC சமம் -3 வாட். நம்ம அடுத்து D க்கு போவோம். VD க்கு போகும்போது சிலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சார் இங்க ஆல்ரெடி -3 சார், இப்போ -3 -3 +2 -3 +2 -1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் இங்க இருந்து வரேன், B ல இருந்து இங்க வரேன். தெரிஞ்சது தெரியாது போறோம். 0 0 0 போயிட்டு அப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் ஆகுது. பேட்டரியில மைனஸ்க்கு போறோம். -3
-3 -3 -3 பேட்டரியோட ப்ளஸ்க்கு போறோம். பேட்டரியோட ப்ளஸ்க்கு போனா +2. ஆகவே VB சமன்